வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே, வழக்கம் போல நம்மால் சொன்ன மாதிரியே அந்த மேட்ச் அந்த டீம் ஊத்திக்கிச்சு. டெய்லி அந்த எப்படித்தானோ டெம்ப்ளேட் போகலாம் போல. வரமாகி வந்து அப்படி நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிறான். தினமும் உனக்கு அதான் போடணும். எல்லா டீமுக்கும் சப்போர்ட் இல்ல பண்ற டீமுக்கு பூரா அப்படித்தான். கிடையாது. ஒரு ஸ்ட்ரீக் நான் சொன்ன ஒரு ஸ்ட்ரீக் ஃபாலோ ஆகுது தம்பி. டாஸ் ஜெயிச்சவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டு. டாஸ் அது வேணா ஒத்துக்கிறேன். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு அவங்க சேஸ் தான் பண்ணாங்க டிசி. ஸோ சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சுட்டு வருது. ஹோம் கிரவுண்ட்ல தொடர்ந்து இருக்கிற 5 டீம் மேட்சா வந்து சேஸ் அந்த பண்ண ஸ்ட்ரீக் டீம். உடஞ்சிருச்சு. அதான் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுற டீம் வந்து ஜெயிச்சுட்டு இருந்துச்சு இத்தனை நாளா. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் அப்படிதான் ஆச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ரீக் உடஞ்சு இந்த யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ யார் சேஸ் பண்றாங்களோ அந்த டீம் அந்த 2 ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆயிட்டு வருது. அதே மாதிரி மனோஜோட ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆயிட்டு வருது. ஓகே, நம்ம இன்னில இருந்து வந்து செக்மெண்ட் வைஸா போறோம். பிகாஸ் 10 டீமுமே ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இன்னில இருந்து செக்மெண்ட் வைஸா போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன். நல்ல லோ ஸ்கோரிங் கேமா இருந்தாலும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் வரைக்கும் போற மாதிரி இருந்த ஒரு மேட்ச் தான். நல்லா சூப்பரா போய்கிட்டு இருந்தது. ஹாஃப் வே ஸ்டேஜ்ல கூட செகண்ட் இன்னிங்ஸோட ஹாஃப் வே ஸ்டேஜ்ல கூட நம்ம கணிக்க முடியல இவங்க ஜெயிப்பாங்களோ அவங்க ஜெயிப்பாங்களோ. நல்லா சூப்பர் பேஸ்டா நம்ம ஒரு ஐபிஎல் வாட்ச்க்கான மேட்சா இருந்தது. என்னதான் 2 ஓவர் முன்னாடி முடிஞ்சாலும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஸ்டார்டிங் அந்த 4 விக்கெட் போச்சுல்ல பவர் பிளேல, அது வரைக்குமே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் 4 அதுக்கப்புறம் விக்கெட் இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும். சமிக்கு 4 ஓவர் முன்னாடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அது அது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. அதுவும் சாமி டெத்து கிடையாது. சாமி ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஓவர்ல சாமி வந்து ரிஸ்வியோட விக்கெட்டோ இல்ல சப்ஸோட விக்கெட்டோ எடுத்திருந்தானே கேம் வேற. ஆனா எனக்கு கரெக்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா, பவுலிங்கா நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. இத வந்து கமெண்டேட்டர்ஸே யாருமே பேசவே இல்லை. நான் சரி ஓகே இங்கிலீஷ் கமெண்ட்ரியாவது இதை பத்தி ஏதாவது பேசுவானுங்க பார்த்துட்டே இருக்கேன். ஓவருக்கு 2 வைடு 3 வைடு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ 3 வைடு, இப்போ இவன் 3 வைடு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வைடு டாட்டு வைடு விக்கெட்டு வைடு விக்கெட் இந்த மாதிரி போய் விக்கெட் உள்ளதுனால அதை மறந்துட்டாங்க. சமீ ஓவருக்கு 2 வைடு போடுறாங்க. தலைக்கு மேல பவுன்ஸ் ஏகப்பட்டது போடுறாங்க. நார்க்கியா எல்லாருமே தலைக்கு மேல வைடு போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முஸ்லிம் மட்டும் போடல. நிறைய போச்சு. இப்போ எக்ஸ்ட்ராஸ்ல இந்த எக்ஸ்ட்ராஸ் இல்லாம டைட் பண்ணியிருந்தான்னா அந்த ஒயிட்ஸ் எல்லாமே டாட் பால் ஆயிருக்கு. இன்னுமே ரொம்ப டைட்டா வந்திருக்கும். பிளான் கரெக்ட் தான். ஷார்ட் பால் போடணும், இன்டர் தி பிட்ச் போடணும், பாடி லைன்ல போடணும், பிளான் கரெக்ட். பட் வைடு தான் எனக்கு தெரிஞ்சு நீ யாரையுமே குத்த சொல்ல முடியாது. பேட்டிங் டீம் அவங்க பண்ணிச்சு, ஃபீல்டிங் நல்லா பண்ணிட்டாங்க, பவுலிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. வைடு மட்டும் இவங்க எல்எஸ்டி போடாம இருந்திருந்தா என்னோட ஸ்ட்ரீக் கொஞ்சம் உடஞ்சிருக்கும். பார்த்துருக்கலாம். அவன் கடைசியில அவன் ஸ்ட்ரீக்கு தான் வரான் பாரு. ஆமா, அவன் அதுக்குதான் வருவான், வேற எதுக்கு வருவான். ஆனா ஒண்ணு சரி ஓகே, ஸ்கோரிங் கேமா உங்களோட பாத்துட்டு 2 நாள்ல லோ ஸ்கோரிங் கேம் பாக்குற வரைக்கும் என்னது இதான் ஐபிஎல் மாதிரி இருக்கு பொறுத்த வரைக்கும். சும்மா அடிச்சு அது பாக்குறதுக்கு ஏதோ கேம் விளையாடுற மாதிரி ஆயிப்போச்சு. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஹை ஸ்கோரிங் கேம்ல சொல்லுங்க? வீடியோ கேம் மாதிரி இருக்கு. ஈஸியில வச்சு ஜாய்ஸ்டிக் வச்சு டக்கு 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 டக்குன்னு அடிச்சா பால் பறக்கும். ஆக்சுவலா அது ஒரு நல்ல நேத்தே கூட சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதாவது ஒவ்வொரு ஓவர் முடியும் போதும் மேட்ச் இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து சூப்பரா அந்த ஒரு மேட்ச் பாக்குற ஆர்வத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. உட்கார்ந்து ஏன்னா நிறைய மேட்சஸ் இங்க வந்து ஒன் சைடாவே போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு க்ளோஸ் கால். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தப்போ நான் இது ஒன் சைடுல தான் போகும்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே 4 விக்கெட் போனது வந்து மேட்ச் இன்னும் இருக்குடா, அலைவா இருக்குடா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. நல்லா இருக்கு. அந்த பேட்டிங் மட்டுமே ஸ்ட்ராங்கா இல்லாம பவுலிங்கும் நாங்களும் இருக்கோம், பவுலர்ஸும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த எஃபர்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, நல்லா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். மேட்ச் ஈக்குவலா இருக்கணும், ஒன் சைடடா இல்லாம ஈக்குவலா இருக்கணும். இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் எல்எஸ்சியோடதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. திடீர்னு T20க்கு டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட வச்சு இறங்கி இருக்கானுங்க. 4 பவுலர் தான்டா, 5th பவுலரே இல்லாம இறங்கி இருக்கானுங்க. இப்ப டாஸ் போட போயிட்டாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்துருந்தா வச்சுக்க, அவங்களுக்கு எப்படி பவுலிங்ல இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்களா? இல்ல இவன மார்க்கிரமையும் இப்போ அப்துல் சமாஜ் வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்தாரு, ஆல்ரவுண்டர்னால உள்ள வந்தாரு. சரி ஓகே,
போறானுங்க டாஸ் வந்து ஒருவேளை அவங்க ஜெயிச்சு வந்து இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட வைக்கிறாங்க, இல்ல இவனுங்களே டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போறாங்க. அந்த மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாரு. 4 பவுலர் தான். ஆக்சுவலா அப்போ வந்து யார் அப்துல் போட்டிருப்பா? சமாத் இருக்காப்ல பிஷ்னா இவன், இம்பாக்ட் பிளேயர். சாரி பிஷ்னா இல்ல, பதோனி 2 ஓவர் போட்டிருப்பா, மார்க்கம் 2 ஓவர் போட்டிருப்பான். அவங்க வந்து பார்ட் டைம் 6th 7th பவுலர். அவங்கள வந்து மெயின் 4 ஓவர் போட விட்டுருப்பாங்களா? இது என்ன ஐடியானே புரியல. நாக்கியா, முசின் கானு, நாக்கியா, சமி, அப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார்ல, பேர் மறந்துட்டேன். பேரு பிரின்ஸ் 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 யாதவ். இவங்க 4 பேர் வச்சு டெஸ்ட் மேட்ச் தான் 4 ஃபாஸ்ட் பவுலர் சிக்ஸ் இருக்கு. அதுல கூட ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்கண்ணா. அதான் இது நம்ம எவ்வளவு பெரிய ராங் டிசிஷன். அப்துல் சமாத் அவர்தான் 5th பவுலர். ஆமா ஆக்சுவலா அதுதான் உண்மையாவே எனக்கு புரியவே இல்ல. இம்பாக்ட் பிளேயர் வந்து எல்எஸ்ஜிக்கு வந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து அந்த டீம் சப்போர்ட் பண்ணல, ஆப்போசிட் டீம் தான் அவன் சப்போர்ட் பண்ணிருக்கான். ரன் அடிக்கவே இல்ல. சரியா, 15 இல்ல, ரன், இல்ல. 16 பால்ஸ்க்கு 15 ரன். இல்ல இல்ல 2 ஓவர் போட்டா 2 ஓவர்லயே முடிச்சு கொடுத்தானுங்க. 2 ஓவர்ல இல்ல, ஒரே ஓவர் மேட்ச் கான் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல முடிச்சிட்டான் ரிஸ்வி. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிச்சு 16 ரன். ஆனா சரி, ஃபாஸ்ட் பவுலர் இன்டு தி டெக் அடிக்கிறாங்க, கொஞ்சம் வித்து இல்லாம ஒரு மாதிரி தள்ளி போடுறாங்க, வைடு போடுறாங்க. ஓகே, நீ ஸ்பின்னர் தான், நீ எதுக்கு வைடு போடுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரிசப்ட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். கடைசி பால் 4 கொடுத்தது ஷட்டர் ஹவுஸா இருந்துச்சு. எப்படி தெரியுமா இருந்துச்சு? காலங்காத்தால ஒண்ணு கூப்பிட்டு வச்சு சோத்த போட்டு வந்தது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி. உன்னெல்லாம் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்ததுக்கு அந்த மாதிரிதான் இருந்தது. அடுத்த செக்மெண்ட் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச். சமீர் ரிஸ்வி. ஆக்சுவலா சமீர் ரிஸ்வி தான் கொடுக்கணும், என்னோட அது வந்து அவங்க என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து லுங்கி இங்கிடி தான். லுங்கி ஒரு விக்கெட் எடுத்தான் பாரு பூரான. அது என்ன பால், சரியான பால். அந்த ஒரு பால் பூரான் மட்டும் அவுட் ஆகாம இருந்ததுன்னா பூரா விட்டுருப்பாங்க. 140 எல்லாம் 160 170 லாஸ்ட் பால் பினிஷா தான் போயிருக்கு மேட்ச். தாராளமா சபாத்துக்கு 3 ஓவர் 4 ஓவர் கொடுத்துருக்கலாங்க. நிஜமாவே சூப்பர் விக்கெட் தெரியுமா? அவன் பால் அவன் போட்டதான் கெஸ் பண்ணவே முடியல. காலுக்குள்ள போய் ஸ்லோவா போய் ஸ்டெம்ப் அடிக்குது. T20 வேர்ல்டு கப்ல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து யாரோட இது தெரியும்? மோஹித் சர்மா சென்னையில ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஜிடிக்கு மாறிட்டாரு. அவர் இப்படிதான் டிப்பிங் ஸ்லோ பால் வந்து போடுவாங்க ஸ்டெம்புக்கு. அதேதான் இவன் லிங்கிங்கிடி பண்றாப்படி. அது மோஹித் சர்மாவோட ஹைட்டு ஒரு 5'10", 5'11 அந்த மாதிரிதான் இருக்கும். நம்மளால ஹைட் ஜாஸ்தி, அந்த ஹைட்ல இருந்து கீழே வர்றது தெரியவே மாட்டேங்குது ஒரு மாதிரி. இன்னொன்னு, மோஹித் சர்மா பேக் ஆஃப் தி ஃபேன்ல இருந்து ஸ்கொயர் பால்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. போக கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிஎஸ்கேவோட பயங்கரமான ஒரு வின் இருக்குல்ல, ஜடேஜா வந்து கடைசி 6 and 4 அடிச்சு ஜெயிக்க, அதெல்லாம் மோஹித் சர்மா அதுக்கு முன்னாடி ஜிடில தான் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா ரபாடா பால் இப்படி புடிச்சிட்டு ஆஃப் ஸ்பின் போடுறாரு. என்னடா ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா டெல்லியில வந்து பவுலர் சூப்பரா இருக்காங்க, நச்சு வச்சிருக்காங்க 6 பேர்த்த. 4 மெயின் பவுலர்ஸ், 2 பார்ட் சூப்பரா. ஏப்பா நம்மளால வந்துட்டப்பா நடராஜன். நடராஜன் என்ன, அதாவது 4 ஓவருக்கு 29 ரன், சரியா, 3 விக்கெட். ஆமா, அதே மாதிரி இன்னொரு 4 ஓவர் போட்டு 27 ரன் எடுத்து 3 விக்கெட். அது யாரு? அவன் இங்கிடி நினைக்கிறேன். ஆப்பிரிக்கா. சூப்பரா போட்டாங்க. பரவாயில்ல, 2 பேர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்ல பாதி மேட்ச் அவங்களே முடிச்சு விட்டாங்க. டெல்லி எல்லாம் வந்து இந்த டாப் 4 ரேஸ்ல இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, எப்படினாலும் ஒரு 6th 7th ஆவரேஜ் டீமா இருக்கும்னு நினைச்சேன். அவங்க வந்து பயங்கரமான டீமா இருக்கு. பவுலிங்ல பயங்கரமா இருக்காங்க, பவுலிங் சூப்பரா இருக்கு. பேட்டிங் வந்து அவ்வளோ பிளாஸ்ட் பண்ற மாதிரி பேட்டிங் கிடையாது, நீட்டான பேட்டிங். இந்த பக்கம் பவுலிங் பயங்கரமா போட்டு தூக்கிட்டாங்க. நீ வந்து பூரானாகட்டும், இல்ல பூரானே லேட்டா தான் வந்தாரு. அவங்க கிட்ட நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங். மிடில் ஆர்டர்ல உனக்கு வந்து லோயர் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருக்கிறது வேற. ஸ்டப்ஸ் மில்லர் இந்த டீம் தான். டிசி சொல்லிட்டு இருக்கிறேன். டிசில ஸ்டப்ஸ் மில்லர் டிசி தான்டா. அப்புறம் நீங்கன்னா அப்துல் கலாமா
ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில. நம்ம டிசி பத்தே பேசிட்டு இருக்கோம். சாரி ஐயோ குழப்பாதீங்களா, ஏன்டா இப்படி ஐயோ, குழப்பறீங்க? அவரே இந்த டீம்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இருக்கிறோம், அந்த டீம்ல இருக்க, அந்த டீம்ல இருக்கா. இப்ப நீ அதுதான் கிட்டத்தட்ட முஸ்லிம் அப்படிதான். கேள்வியில ஒரு கேள்வி வந்துச்சு. 3 பிளேயர் வந்து 2 கேஎல் டீமுக்குமே ராகுல் 100 அடிச்சிருக்காங்களாம். கேஎல் ராகுல், குவிண்டன் ஆமா ஆமா டிகாக்கு, அதுல கேஎல் ராகுலும் ரிஷப் இருப்பான். பண்ட். என்னடா 2 பேரும் ஜெர்சி வேற ஒரே கலர்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரே ஆக்சுவலா கேஎல் 3 ராகுல் வருஷம் விளையாடுறா. யூஸ் பண்றதா இருக்கு இந்த டிசியோட. கேஎல் ராகுலும் சொதப்பல, ரிஷப் பண்ணிட்டும் சொதப்பல. கேஎல் ராகுல் சரி பின்னாடி ஓகே கம்மிங் டு 3 காவா விட்டாரு. 3 காவா பின்னாடி. சரி ஓகே அடுத்த செக்மெண்ட். சரி ஓகே, இது பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து நான் வந்து சமீர் ரிஸ்விக் கொடுத்தது எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஹி டிசர்வ்ஸ். ஆமா ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல Satisfied. நின்னு ஆடி win. வெரி வெல் அரவிந்த் உங்களோட சாட்டிஸ்ஃபைடு. இது செட் பண்ணி கொடுத்ததுனால நான் இங்கிடி. எனக்கு ஏன்னா இது ஓகே இது வந்து பவுலர்ஸ் கேமா இருந்தது, அதனால இங்கிடி. எங்கிட்டி ஓகே பட் ஓகே ஓகே. சமீர் ரிஸ்விக் எனக்கு ஐ அம் ஹாப்பி. யாருக்கு கொடுத்திருந்தா ரிஸ்விக் கொடுத்திருந்தா யாருக்கு நான் சமீர் ரிஸ்விக் தான். ரிஸ்விக்கு தான் அவனுக்கு தான் கொடுத்தாங்க. கொடுத்திருக்காங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. சமீர் ரிஸ்விக்கு தான் கொடுத்தாங்க. நான் சொல்றேன் என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து இங்கிடி. அப்படி செக்மெண்ட் 3க்கு போயிடலாமா? ம். டேர்னிங் பாயிண்ட். அப்துல் சமாதோட எனக்கு ஓவர் டேர்னிங் பாயிண்ட் 16 ரன் ஓவர். கிரவுண்டுக்குள்ள கிடையாது. அதான் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து கிரவுண்டுக்குள்ள கிடையாது, கிரவுண்டுக்கு வெளியே டக் அவுட்ல கோச் சொன்ன விஷயம் தான். ஹேமன் பதானி மில்லர் உட்கார வச்சுட்டு ஸ்டெப்ஸ் நீ போய் இறங்கு, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலா அதான் டேர்னிங் பாயிண்ட். அப்துல் சமாதோட ஓவர்னு சொல்லிட்டேன். அது வந்து எல்எஸ்ஜிக்கு டேர்னிங் பாயிண்ட். Magic. 16 ரன் ஆக்சுவலி அப்துல் சமாத் பவுண்டரிஸே வராம இருந்தது. நீ யோசிச்சு பாரு, பவுண்டரிஸே வராம சிங்கிள் இது சொல்லியே ஒரே ஒரு 6 பின்னாடி வந்து நார்கேவோட பேஸ் வச்சு அடிச்சான் ஹரிஸ்வி. அப்போ வந்து 10 பால் 2 ரன் இருந்தாரு. அதாவது அப்துல் சமாத் வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி, பவுலிங் போட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் கட்ட வச்சு சிங்கிள் டபுள் அப்புறம் ஒரே ஒரு 6 தான் போச்சு நீ சொன்ன மாதிரி. ஆனா அப்துல் சமாத்னு ஒருத்தன் வந்து ஐயா அங்குசாமி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். ஒரே ஓவர்ல 16 ரன்ஸ். சரி ஓகே, நம்ம இப்ப அடுத்து வந்து டேர்னிங் பாயிண்ட் முடிஞ்சது. பாயிண்ட்ஸ் டேபிள் இம்பாக்ட். பாயிண்ட்ஸ் டேபிள் இம்பாக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. 10வது இடத்துல நம்மளால போன வருஷம் கடைசி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா நம்மளால 10 இடத்துல, ஆரம்பத்திலயும் 10 இடத்துல இருக்கிறாங்க. -4 சிஎஸ்கே. இல்ல ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாக்கும்போது லாஸ்ட் சீசன்ல எல்லா டீம் எங்க விட்டாங்களோ அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்னாடி இருக்கு, முன்ன பின்ன இருந்தாலும் அப்படியே தான் இருக்கு. எக்ஸாக்ட் பாதி ஐபிஎல் லாஸ்ட் சீசன்ல எங்க முடிச்சாங்களோ அதே மாதிரி. பாதி ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துக்கலாம்னு இருக்கேன் நானு. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் டேபிள வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. கரெக்டா எல்லா டீமும் ஹாஃப் ஸ்டேஜ் 7 மேட்ச் ஆடி முடியும்ல, அப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, அப்பதான் வந்து உனக்கு தெரியும். அப்போ அந்த ஹாஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் லீகோட கடைசியில ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன்னா ஸ்டார்ட் மிடில் எண்ட் அது வரைக்கும் எப்படி ஒரு டீம் ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஆமா சரி ஓகே, சரி நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அதாவது நெக்ஸ்ட் மேட்ச், நாளைக்கு நடக்க போற மேட்ச் KKR vs SRH, அதோட ப்ரெடிக்ஷன். ஓகே, ஐ கோ வித் KKR. அடி வாங்க சிங்கத்தோட கர்ஜனை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சொல்லு. SRH ரொம்ப லோவா போன டைம் வந்து பயங்கரமா எதுக்குடா விளையாடணுங்கிற மாதிரி விளையாண்டு போட்டாங்க. ஆனா எனக்கு KKR கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு டீம். என்னோட ஸ்ட்ரீக்க வந்து முடிக்க வேண்டாம் பாக்குறேன். நான் வந்து SRH சைடு போறேன் நாளைக்கு. நானும் SRH தான். ஓகே, நான் KKR பாப்போம். ஆக்சுவலா ஏன் வந்து நான் KKR சைடு போறேன்னா, 2 டீமுமே வந்து பேட்டிங் சூப்பரா தான் பண்றாங்க. கம்பேரிட்டிவ்லி SRH விட KKR கிட்ட கொஞ்சம் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப திடீர்னு நாளைக்கு வருணுக்கு மாத்திரம் மாட்டிக்கிச்சுன்னு வெயி முடிஞ்சு. ஏற்கனவே வருணை பார்த்து பொழந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள். வருண் எல்லாரும் வறுத்துட்டு இருக்காங்க, ஒரு சட்டியில போட்டு வறுத்து இருக்கிறாங்கல்ல. ஹோம் கிரவுண்ட் எனக்கு தெரிஞ்ச வருண் கண்டிப்பா சைன் பண்ணுவாரு.
அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க. எஸ்ஆர்எச் ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா, இஷான் கிஷன் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு கேம் ஃபார்ம்ல ஆடி இந்தியா டீமுக்குள்ள வந்து சரியான சேஞ்ச் பண்ணிட்டு போனா T20 வேர்ல்டு கப்ல. இப்ப நீங்க வந்து அந்த சிங்கத்தை அடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க கேப்டன் ஆகி உட்காந்து. அது நாங்கெல்லாம் வந்து அடிச்சு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மாதிரி எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு கம்பேக் இருக்குமோ அப்படின்னு தோணுது. டேய் இல்லடா பாரு ஜேசனாங்கிற எஸ்ஆர்ஹெச்ல எல்லாம் 4 பேசுவாங்க. பேட்டிங் தான் போன தடவை சொன்ன மாதிரியே. ஒரு நிமிஷம் கபி, ஒரு நிமிஷம். எஸ்ஆர்ஹெச் கிட்ட 4 பேட்டிங் தான் போன தடவை சொன்ன மாதிரி. அதுலயும் போன மேட்ச்ல 2 பேர் சரியா ஆடல. 2 பேர் தான் ஆடினானுங்க. அதுலயும் ஒருத்தன் பாய் தான் ஆடி கொடுத்தான். புதுசா ஒருத்தன் அனிகேத்தன் வந்து ஆடினான். அந்த அனிகேத் ரெகுலரா ஆடுவானாங்கிறது டவுட் தான். இப்ப போன ஆமா, மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இவனுக்கு எவனுமே ஆடல, இஷான் கிஷன் மட்டும் சிங்கிளா ஆடினான்னா வாய்ப்பே கஷ்டம். இல்லை. ஏன்னா பவுலிங் அங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒப்புச்சப்பா வச்சிருக்காங்க பவுலிங். பெருசா அட்டாக் பண்ற மாதிரி எவனுமே இல்ல. டிஃபெண்ட் பண்ற மாதிரி எந்த பவுலிங்குமே அவங்க வைக்கல. ஆனா ஒன்று எஸ்ஆர்ஹெச்ல ஒரு 2 பேர் ஆடினா போதும், எடுத்துட்டு போயிடுவாங்க. இஷான் கிஷன் கூட அதுதான் லாஸ்ட் காலிஷ், மேட்சே பார்த்தோமே, 2 பேர் தான் ஆடினானுங்க. டிராவிஸ் 3 ஹெட்டோ, பேர் ஆடினாங்க, அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா, யாரோ ஒருத்தர் நின்னுட்டா போதும், பறக்க விட்டுருவாங்க. அதான் மேட்ரு எஸ்ஆர்எஸ் பொறுத்தவரைக்கும். அதாவது நின்னுட்டா ஆன் பேப்பர்ஸ், அதாவது நல்ல நின்று பேட்டிங் ஆடினாங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த இன்னிங்ஸ் வந்து பயங்கர சூப்பரா ரிமார்க்கபிளா மேசிவான இன்னிங்ஸா இருக்கும். டிராவிஸ் ஹெட் அடிச்சாலும் 100. நீ அபிஷேக் சர்மா வந்து சரி ஓகே டாப் ஆர்டர்ல வந்து ஒரு 7 ஓவர் 8 ஓவர் ஒண்ணு இல்ல, சிம்பிள் ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. 48 ரன் இல்ல 50 ரன் அடிச்சா பரவாயில்ல, ஆனா பவர் பிளேல விக்கெட் விடாம ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. சரியா, ஜிடி மட்டும் தான் அதை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அவனுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. என்ன கேட்டானா அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கேவோட ஃபார்முலா ரொம்ப பழைய ஃபார்முலா. ஆனா சிஎஸ்கே அது பண்ணப்பெல்லாம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. மினிமம் 6 கேரண்டி. ஓவர் குவைட்டா ஆடி 48 ரன் இல்ல 50 ரன் 60 ரன்னுக்குள்ள அடிச்சுட்டு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் முடிச்சுட்டு எண்ட்ல ஒரு ஆக்சிலரேஷன் ஒன்று பண்ணணும். விக்கெட்ஸ் கையில இருக்கும்போது இப்ப நீ யோசிச்சு பாரு, இவனுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல நேத்து மேட்ச்ல இந்த மாதிரி பண்ணலன்னா இப்ப அடுத்து பின்னாடி வரைக்கும் மில்லர் இருக்காரு. 30 ரன் இருந்தா கூட ஒரு 10 பால் இருந்தா கூட அவர் மில்லர்னால அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், மிடில் ஆர்டர் அழகா தட்டி தட்டி கொண்டு வந்து ஒரு ஓவர் 8 ரன் பர் ரன் ரேட்ல போய் வந்தோம்னா 200 220 230 ஈஸியா அடிச்சிடலாம். ஓவர் 10 ரன் அடிக்கணும்னு அவசியமே. ஓகே, நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அதாவது ப்ரிடிக்ஷன், ஸ்கோர் ப்ரிடிக்ஷன், பிளேயரோட மேட்ச் 220 பிளஸ். ரொம்ப யோசிக்காத. ஹை ஸ்கோரிங் கேம் தான் 200. சரி, நாளைக்கு எந்த பிளேயர் வந்து நம்ம வாட்ச் அவுட் பண்ணலாம்? இந்த பிளேயர் தான் மாசா, அதாவது ஷைன் பண்ற பிளேயர், அபிஷேக் லைக் கிளாசன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச், இல்லைன்னா அவனால தான் கேமே மாற போகுதுங்கிற மாதிரி பிளேயர். கிளாசன் அபிஷேக் சர்மா. எனக்கு வந்து அப்படி எஸ்ஆர்ஹெச்ல எனக்கு இஷான் கிஷன் மேல தான் ஒரு இது இருக்கு. பட் கேகேஆர் பக்கம் வந்தீங்கன்னா யார சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து வருண் வரணும்னு ஆசை. மோடி அந்த வருண் ஸ்பின் டு வின். நான் வருண் பக்கம் போறேன். எனக்கு தெரியும் வருண் பக்கம் கொஞ்சம் கம்மி தான். அந்த ஆள் மோடி வர்றதுக்கு பாப்போம். மேட்ச் ஆரம்பிக்கும் போது 11 அனௌன்ஸ் பண்ணுவாங்களாமா, கிளாசன் உள்ளே இருக்க மாட்டாமா. அடா போயிடு, என்னடா 11th வாட்ச் விட்டுங்க நானு. ஓகே, டார்கெட் வந்து ஒரு 210 வரைக்கும் மேக்ஸிமம் அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாதுன்னு நினைக்கிறேன். 200 நான் 220. ஓகே, நான் 210, நீ 200, 220 பாப்போம். ஓகே, அந்த ஸ்ட்ரீக் ஃபாலோ ஆகும். நான் சொல்ற ஸ்ட்ரீக் ஃபாலோ ஆகும். டாஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேட்ச் ஜெயிப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த ஸ்ட்ரீக் மேல நம்பிக்கை இல்ல. வாய் ஸ்ட்ரீக் தான் நீ சொல்ற டீம். ஐயோ, ஓகே, முடிச்சுக்கலாமா? பை. பாப்போம். வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து 20 சப்ஸ்கிரைப்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். அண்ட் வியூஸும் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற வீடியோல சந்திப்போம். பாய்.